Hi students, நான் வந்துட்டு chapter number 12 plant anatomy and plant physiology அந்த chapter பார்த்துட்டு இருக்கோம். ஸோ லாஸ்ட் வீடியோ கிளாஸில் என்ன பார்த்தோன்னா மைட்டோகாண்ட்ரியா அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், அதோட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னு பார்த்தோம். அதே மாதிரி ஃபோட்டோசிந்தசிஸ், அதாவது ரோல் ஆஃப் சன்லைட் இன் ஃபோட்டோசிந்தசிஸ், லைட் டிபெண்ட் அண்ட் லைட் இன்டிபெண்ட், அதாவது லைட் ரியாக்ஷன் அண்ட் டார்க் ரியாக்ஷன். ஸோ இந்த ரெண்டு ரியாக்ஷன் பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் ஃபோட்டோசிந்தசிஸ். ஸோ ஃபோட்டோசிந்தசிஸை என்னென்ன ஃபேக்டர்ஸ் வந்துட்டு அஃபெக்ட் பண்ணுதுன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு மைட்டோகாண்ட்ரியா அப்படின்னா என்ன, அதை ஏன் நம்ம வந்துட்டு பவர் ஹவுஸ் ஆஃப் த செல் அப்படின்னு சொல்கிறோம், அதோட சைஸ் எப்படி இருக்கும், அதில் என்னென்ன இருக்கும், மைட்டோகாண்ட்ரியாவில் என்னென்ன இருக்கும். ஸோ மைட்டோகாண்ட்ரியோட ஸ்ட்ரக்சர், அதாவது மைட்டோகாண்ட்ரியல் மெம்பரேன், கிறிஸ்டே, ஆக்சிசோம், மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸ் பார்த்தோம். லாஸ்ட்டாக வந்துட்டு மைட்டோகாண்ட்ரியோட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னு பார்த்தோம். இன்றைக்கி நம்ம லெசனோட என் பார்ட்டுக்கு வந்துட்டோம். என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா டைப்ஸ் ஆஃப் ரெஸ்பிரேஷன். ஸோ ரெஸ்பிரேஷன் அப்படிங்கிற அந்த டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஸோ லெசனோட லாஸ்ட் பார்ட் இந்த டாப்பிக்கோடு இந்த லெசன் வந்துட்டு ஃபினிஷ் ஆகுது. ஸோ டைப்ஸ் ஆஃப் ரெஸ்பிரேஷன் பேஜ் நம்பர் 183 இருக்குது. டைப்ஸ் ஆஃப் ரெஸ்பிரேஷன். Respiration involves the exchange of gases between the organism and the external environment. ஸோ ரெஸ்பிரேஷனுங்கிறது என்ன, இன்வால்வ்ஸ் த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ். ஸோ வந்துட்டு ஒரு ஆர்கனிசத்துக்கும் எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட்டுக்கும் நடுவில் கேஸஸ் வந்துட்டு எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. அதைத்தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், ரெஸ்பிரேஷன் சொல்கிறோம். ஸோ என்ன கேஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆகுது, ஆக்சிஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு வந்துட்டு எக்ஸ்சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ரெஸ்பிரேஷன் இன்வால்வ்ஸ் exchange of gases between the organism and the external environment. The plants obtain oxygen from their environment and release carbon dioxide and water vapor. So plants வந்துட்டு எங்கேருந்து ஆக்சிஜன் அப்டைன் பண்ணுது, என்விரான்மெண்ட்லேருந்து ஆக்சிஜனை அப்டைன் பண்ணி கார்பன் டை ஆக்சைடை என்ன ரிலீஸ் பண்ணுது, கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர் வேப்பரை வந்து ரிலீஸ் பண்ணுது சொல்கிறாங்க. ஸோ the plants obtain oxygen from their environment and release carbon dioxide and water vapor. நமக்கு நல்லா தெரியும், plants வந்துட்டு ஆக்சிஜனை வந்துட்டு என்விரான்மெண்ட்லேருந்து அப்சர்வ் பண்ணி கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர் வேப்பரை ரிலீஸ் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. திஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் இஸ் நோன் அஸ் எக்ஸ்டர்னல் ரெஸ்பிரேஷன். ஸோ இப்படி இந்த மாதிரி கேஸஸ் வந்துட்டு எக்ஸ்சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா அதைத்தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா எக்ஸ்டர்னல் ரெஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இட் இஸ் எ ஃபிசிக்கல் ப்ராசஸ். ஸோ அது வந்துட்டு ஒரு ஃபிசிக்கலான ப்ராசஸ். பயோகெமிக்கல் ப்ராசஸ் அக்கர்ஸ் வித்தின் த செல்ஸ் வேர் த ஃபுட் இஸ் ஆக்சிடைஸ்ட் டு அப்டைன் எனர்ஜி. திஸ் இஸ் நோன் அஸ் செல்லுலார் ரெஸ்பிரேஷன். ஸோ செல்லுலார் ரெஸ்பிரேஷன் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பயோகெமிக்கல் ப்ராசஸ், அதாவது எங்கே இருக்குன்னா செல்ஸ்குள்ளே நடக்காதான் சொல்கிறாங்க. பயோகெமிக்கல் ப்ராசஸ் occurs within the cell where the food is oxidized. எங்கே ஒரு செல்லில் வந்துட்டு எந்த பார்ட்டில் வந்துட்டு ஃபுட்டு வந்துட்டு ஆக்சிடைஸ் ஆகி எனர்ஜியை அப்டைன் பண்ணுது. ஸோ அதைத்தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா செல்லுலார் ரெஸ்பிரேஷன். ஏன் செல்லுலார் ரெஸ்பிரேஷன் சொல்கிறோன்னா அந்த ரெஸ்பெக்டிவ் செல்ஸில் அந்த ப்ராசஸ் பயோகெமிக்கல் ப்ராசஸ் நடந்து ஃபுட்டு ஆக்சிடைஸ் ஆகி எனர்ஜியை அப்டைன் பண்ணுது. ஸோ அதனால் நம்ம அதை செல்லுலார் ரெஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ biochemical process occurs within the cells where the food is oxidized to obtain energy. This is known as cellular respiration. So first படிச்சது வந்துட்டு external respiration, அதாவது plants obtain energy from the environment and release carbon dioxide and water vapor. This exchange of gases is known as external respiration அப்படின்னு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு செல்லுலார் ரெஸ்பிரேஷன்னா என்னென்னா பயோகெமிக்கல் ப்ராசஸ் அக்கர்ஸ் வித்தின் த செல்ஸ் வேர் த ஃபுட் இஸ் ஆக்சிடைஸ்ட் டு அப்டைன் எனர்ஜி. திஸ் இஸ் நோன் அஸ் செல்லுலார் ரெஸ்பிரேஷன். ஸோ டிஃபைன் செல்லுலார் ரெஸ்பிரேஷன் ஆர் எக்ஸ்டர்னல் ரெஸ்பிரேஷன் கேட்கும்போது இந்த ரெண்டு ஆன்சர் எழுதணும். ஸோ ஃபஸ்ட்டு ரெஸ்பிரேஷன் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும். இட் இன்வால்வ்ஸ் த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ், அதாவது இல்லாட்டி இப்படி கூட எழுதலாம், இட் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சிங் ஆஃப் கேஸஸ் பிட்வீன் அன் ஆர்கனிசம் அண்ட் அன் எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட் இஸ் கால்ட் ரெஸ்பிரேஷன் அப்படின்னு. ஸோ டிஃபைன் ரெஸ்பிரேஷன் கேட்டால் இதை எழுதணும். டிஃபைன் எக்ஸ்டர்னல் ரெஸ்பிரேஷன் கேட்கும்போது
the plants obtain oxygen from the environment and releases carbon dioxide and water vapor. This exchange of gases is known as external respiration. Suppose cellular respiration கேக்கும்போது the process occurs within the cells where the food is oxidized to obtain energy. This is known as cellular respiration. Next we will move on to aerobic respiration. So respiration எடுக்கும்போது aerobic anaerobic respiration ரெண்டு இருக்கு. So first நம்ம என்ன பார்க்க போறோம்னா aerobic respiration தான் first பார்க்க போறோம். Aerobic respiration is a type of cellular respiration in which organic food is completely oxidized with the help of oxygen into carbon dioxide, water and energy. It occurs in most plants and animals. So aerobic respiration அப்படிங்கிறது வந்துட்டு is a type of cellular respiration. So aerobic respirationங்கிறது வந்துட்டு cellular respirationல ஒரு டைப் தான். இந்த ரெஸ்பிரேஷன்ல என்ன நடக்கும்னா நாம் எடுத்துக்கக்கூடிய ஆர்கானிக் ஃபுட்டு வந்துட்டு கம்ப்ளீட்டாக ஆக்சிடைஸ் ஆகிடும். எப்படி ஆக்சிடைஸ் ஆகும், எதனால் ஹெல்ப்னால் ஆக்சிடைஸ் ஆகும்னா வித் த ஹெல்ப் ஆஃப் ஆக்சிஜன். ஸோ ஆக்சிஜனோட ஹெல்ப்னால் நம்ம எடுத்துக்கக்கூடிய ஆர்கானிக் ஃபுட்டு வந்துட்டு கம்ப்ளீட்டாக ஆக்சிடைஸ் ஆகி அது வந்துட்டு கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர் அண்ட் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகிடும். ஸோ இது எங்கே நடக்கும்னா மோஸ்ட் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸில் வந்துட்டு இந்த aerobic respiration தான் நடக்கும் சொல்கிறாங்க. ஸோ இட் இஸ் எ டைப் ஆஃப் செல்லுலர் ரெஸ்பிரேஷன் இன் விச் organic food is completely oxidized with the help of oxygen into carbon dioxide, water and energy. It occurs mostly plants and animals னு சொல்கிறோம். ஸோ பாருங்கள், glucose C6H12O6 plus 6 oxygen molecules gives rise to 6 carbon dioxide plus 6 water molecules plus ATP, அதாவது adenosine triphosphate. ஸோ இதான் வந்துட்டு ஃபஸ்ட் aerobic respiration. ஸோ இந்த aerobic respirationல ஸ்டேஜஸ் இருக்குது. அதான் வந்துட்டு ஸ்டேஜஸ் ஆஃப் aerobic respiration. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் இஸ் glycolysis, செகண்ட் ஒன் இஸ் Krebs cycle, தேர்ட் ஸ்டேஜ் இஸ் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின். ஸோ இந்த 3 ஸ்டேஜஸ் தான் வந்துட்டு aerobic respiration இருக்கக்கூடிய ஸ்டேஜஸ். ஸோ கேட்கலாம், வாட் ஆர் த ஸ்டேஜஸ் ஆஃப் aerobic respiration கேட்கும்போது தேர் ஆர் 3 ஸ்டேஜஸ் இன் aerobic respiration. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் glycolysis, செகண்ட் ஒன் இஸ் Krebs cycle, தேர்ட் ஒன் இஸ் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின். ஸோ glycolysis அப்படிங்கிறது வந்துட்டு குளுக்கோஸ் வந்துட்டு பிரேக் டவுன், குளுக்கோஸ் வந்துட்டு ஸ்ப்ளிட் ஆகும், அதை தான் நம்ம வந்துட்டு glycolysis அப்படின்னு சொல்கிறோம். ஸோ Krebs cycleனால் அதோட கண்டினியூஷன், அந்த ஸ்ப்ளிட் ஆகக்கூடிய குளுக்கோஸ் எங்கே போகுது அப்படிங்கிறது. ஸோ ஒவ்வொரு ஸ்டேஜும் ஒன்றுக்கு கண்டினியூவாக தான் வரும். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், glycolysis, glucose splitting. It is the breakdown of one molecule of glucose into 2 molecules of pyruvic acid. ஸோ இந்த ஸ்டேஜில் என்ன நடக்கும்னா குளுக்கோஸ் மாலிக்யூல், அதாவது ஒரு குளுக்கோஸ் மாலிக்யூலில் 6 கார்பன்ஸ் வந்துட்டு கார்பன் இருக்கும். ஸோ ஒரு குளுக்கோஸ் மாலிக்யூல் வந்துட்டு எவ்வளவோ டிவைட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா 2 molecules ஆஃப் பைருவிக் ஆசிட், அதாவது 6 கார்பனாக இருக்குது, 3 கார்பனாக 2ஆக டிவைட் ஆகும். அதான் சொல்கிறாங்க, இட் இஸ் த பிரேக் டவுன் ஆஃப் 1 molecule ஆஃப் குளுக்கோஸ் இன்டு 2 molecules ஆஃப் பைருவிக் ஆசிட். Glycolysis takes place in cytoplasm of the cell. ஸோ இந்த ஸ்டேஜ் aerobic respirationல ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் தான் glycolysis. செல்லில் வந்துட்டு எந்த பார்ட்டில் இது நடக்கும்னு பார்த்தீங்கன்னா சைட்டோபிளாசத்தில் வந்துட்டு இந்த glycolysis வந்துட்டு நடக்கும். It is the first step of both aerobic and anaerobic respiration. ஸோ anaerobic ரெஸ்பிரேஷனாக இருந்தாலும் சரி, aerobic ரெஸ்பிரேஷனாக இருந்தாலும் சரி, ரெண்டு ரெஸ்பிரேஷனுக்கும் ஃபஸ்ட்டு ஸ்டெப் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த glycolysis தான். ஸோ glycolysisங்கிறது வந்துட்டு இட் இஸ் த பிரேக் டவுன் ஆஃப் 1 glucose molecule into 2 molecules of pyruvic acid. It takes place in the cytoplasm of the cell. It is the first step of both aerobic and anaerobic respiration. So second step பாருங்க, Krebs cycle.
This cycle occurs in the mitochondrial matrix. ஸோ glycolysis வந்துட்டு ஒரு செல்லில் இருக்கக்கூடிய சைட்டோபிளாசத்தில் நடக்கும். ஆனால் இந்த Krebs சைக்கிள் எங்கே நடக்கும்னு பார்த்தீங்கன்னா மைட்டோகாண்ட்ரியாவோட மேட்ரிக்ஸ் ரீஜனில் நடக்கும். At the end of glycolysis, 2 molecules of pyruvic acid enter into the mitochondria. ஸோ glycolysis ப்ராசஸில் நமக்கு என்ன கிடச்சிது? 2 molecules of pyruvic acid கிடச்சிதா? ஸோ இந்த glycolysis அந்த ஸ்டேஜோட எண்டில் என்ன ஆகும்னா அந்த 2 molecules of pyruvic acid வந்து எங்கே என்ட்ரு ஆகும்னு பார்த்தீங்கன்னா மைட்டோகாண்ட்ரியாக்குள்ளே என்ட்ரு ஆகும். The oxidation of pyruvic acid into carbon dioxide and water takes place through this cycle. ஸோ அந்த 2 molecules of pyruvic acid வந்துட்டு மைட்டோகாண்ட்ரியாக்குள்ளே என்ட்ரி ஆகும். ஸோ அப்படி என்ட்ரி ஆகும்போது அந்த 2 molecules of pyruvic acid வந்துட்டு கம்ப்ளீட்டாக ஆக்சிடைஸ் ஆகி என்னவா கன்வெர்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர் மாலிக்யூல்ஸாக கன்வெர்ட் ஆகும் இந்த கம்ப்ளீட் சைக்கிளில். இட் இஸ் ஆல்சோ கால்டு ட்ரைகார்பாக்சிலிக் ஆசிட் சைக்கிள் TCA. ஸோ இந்த Krebs சைக்கிளுக்கு இன்னொரு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரைகார்பாக்சிலிக் ஆசிட் சைக்கிள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ செகண்ட் ஸ்டேஜ் இஸ் Krebs சைக்கிள். இந்த சைக்கிள் எங்கே நடக்கும்னா ஒரு செல்லில் இருக்கக்கூடிய மைட்டோகாண்ட்ரியா மேட்ரிக்ஸில் வந்து இது நடக்கும். ஸோ கிளைகாலிசிஸோட எண்ணில் வந்துட்டு நமக்கு 2 molecules of pyruvic acid கிடைக்கும். ஸோ அந்த 2 molecules of pyruvic acid எங்கே என்ட்ரி ஆகும்னு பார்த்தீங்கன்னா மைட்டோகாண்ட்ரியாவில் என்ட்ரி ஆகும். ஸோ மைட்டோகாண்ட்ரியாவில் அந்த பைருவிக் ஆசிட் என்ட்ரி ஆனதுக்கப்புறம் அது கம்ப்ளீட்டாக ஆக்சிடைஸ் ஆகி கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர் மாலிக்யூல்ஸாக கன்வெர்ட் ஆகுது இந்த சைக்கிளில். ஸோ இந்த சைக்கிளுக்கு இன்னொரு பேர் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரைகார்பாக்சிலிக் ஆசிட் சைக்கிள். ஸோ இதான் வந்துட்டு ஏரோபிக் ரெஸ்பிரேஷனோட செகண்ட் ஸ்டேஜ். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கிளைகாலிசிஸ், second one is Krebs cycle. So glycolysis takes place in the cytoplasm of the cell. Krebs cycle takes place in the mitochondrial matrix of the cell. So ரொம்ப important, 1 மார்க்ல கூட கேட்கலாம். glycolysis வந்துட்டு ஒரு செல்லில் எந்த பார்ட்டில் நடக்குது, Krebs cycle வந்துட்டு ஒரு செல்லில் வந்துட்டு எந்த பார்ட்டில் நடக்குதுன்னு சொல்லி கேட்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க, எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின். This is accomplished through a system of electron carrier complex called electron transport chain ETC located on the inner membrane of the mitochondria. So இந்த எலக்ட்ரான்ஸ் டிரான்ஸ்போர்ட் செயின் அப்படிங்கிறது வந்துட்டு எதனால் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சிஸ்டம் ஆஃப் எலக்ட்ரான் கேரியர் காம்ப்ளெக்ஸ், அதாவது வந்துட்டு மைட்டோகாண்ட்ரியாவோட இன்னர் மெம்பரேனில் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் ETC அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. ஸோ அங்கே தான் வந்துட்டு இந்த எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் வந்துட்டு அந்த ப்ராசஸ் வந்துட்டு நடக்குதுன்னு சொல்கிறாங்க. NADH2 and FADH2 molecules formed during glycolysis and Krebs cycles are oxidized to NAD+ and FAD+. ஸோ இந்த கிளைகாலிசிஸ் அண்ட் Krebs cycle அப்போ ஃபார்ம் ஆன மாலிக்யூல்ஸ் தான் என்னென்னா NADH2 அண்ட் FADH2. இந்த மாலிக்யூல்ஸில் எதோ ஆக்சிடைஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா NAD+ அண்ட் FAD+. இந்த 2 மாலிக்யூல்ஸ், அதாவது NADH2 அண்ட் FADH2 மாலிக்யூல்ஸுங்கிறது வந்துட்டு Krebs cycle அண்ட் கிளைகாலிசிஸ் ஸ்டேஜில் ஃபார்ம் ஆன இந்த 2 மாலிக்யூல்ஸும் இந்த எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயினில் என்னவோ ஆக்சிடைஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா NAD+ அண்ட் FAD+ கன்வெர்ட் ஆகுது டு ரிலீஸ் த எனர்ஜி பயா எலக்ட்ரான்ஸ். எதுக்குன்னா அது கன்வெர்ட் ஆன பிறகு எனர்ஜியை வந்துட்டு ரிலீஸ் பண்ணுது. எது மூலயமான்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான்ஸ் மூலயமா எனர்ஜியை வந்துட்டு ரிலீஸ் பண்ணுது. த எலக்ட்ரான் as they move through the system release energy which is trapped by ADP to synthesize ATP. ஸோ இந்த எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு அந்த சிஸ்டத்தில் மூவ் ஆக ஆரம்பிக்குது, எனர்ஜியை ரிலீஸ் பண்ணுது. ஸோ அந்த ரிலீஸ் பண்ணக்கூடிய எனர்ஜியை எது ட்ராப் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ADP அது வந்துட்டு ட்ராப் பண்ணி அதை எதவா சிந்தசைஸ் பண்ணுது, ATPயாக சிந்தசைஸ் பண்ணுது. திஸ் இஸ் கால்டு ஆக்சிடேட்டிவ் பாஸ்போரலைசேஷன். ஸோ இதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா ஆக்சிடேட்டிவ் பாஸ்போரலேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. இன் திஸ் process oxygen, the ultimate acceptor of electron, get reduced to water.
ஸோ இந்த ப்ராசஸில் பார்த்திங்கன்னா ஆக்சிஜன் அதாவது வந்துட்டு எலக்ட்ரான்ஸை அக்செப்ட் பண்ணக்கூடிய அல்டிமேட் அக்செப்டர்னு சொல்லுவோம். ஸோ அது என்னவா ரெடியூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வாட்டராக வந்துட்டு ரெடியூஸ் ஆகிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு தேர்ட் ஸ்டேஜ், அதாவது எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின். ஸோ தேர்ட் ஸ்டேஜ் அதாவது ஏரோபிக் ரெஸ்பிரேஷனில் தேர்ட் ஸ்டேஜ் தான் வந்துட்டு எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின். இந்த எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் வந்துட்டு எதனால் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மைட்டோகாண்ட்ரியாவோட இன்னர் மெம்பரேனில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் ETC இந்த ப்ராசஸ் வந்துட்டு நடக்குது. ஸோ கிளைகாலிசிஸ் அண்ட் க்ரப் சைக்கிளில் கிடைச்ச 2 மாலிக்யூல்ஸ் அதாவது NADH2 அண்ட் FADH2 இந்த 2 மாலிக்யூல்ஸும் எதுவும் ஆக்சிடைஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா NAD+ அண்ட் FAD+ மாலிக்யூல்ஸாக வந்துட்டு ஆக்சிடைஸ் ஆகிடுது. ஆக்சிடைஸ் ஆன பிறகு அது வந்துட்டு எனர்ஜியை வந்துட்டு எலக்ட்ரான்ஸ் மூலிமா ரிலீஸ் பண்ணுது. ஸோ அப்படி அந்த எலக்ட்ரான்ஸ் மூலிமா அந்த எனர்ஜி வந்துட்டு ரிலீஸ் ஆகும்போது அந்த எனர்ஜியை வந்துட்டு ADP வந்துட்டு ட்ராப் பண்ணி அதை ATPயாக வந்துட்டு சிந்தசைஸ் பண்ணிடுது. ஸோ இதைத்தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா ஆக்சிடேட்டிவ் பாஸ்பரலைசேஷன் சொல்கிறோம். ஸோ இந்த ப்ராசஸில் வந்துட்டு ஆக்சிஜன் வந்துட்டு என்னவா ரெடியூஸ் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா வாட்டராக வந்துட்டு ரெடியூஸ் ஆகிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு ஸ்டேஜஸ் ஆஃப் ஏரோபிக் ரெஸ்பிரேஷன். ஸோ ஏரோபிக் ரெஸ்பிரேஷன், வாட் ஆர் த ஸ்டேஜஸ் ஆஃப் ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் கேட்கும்போது there are 3 stages of aerobic respiration. First stage is glycolysis, second one is Krebs cycle, third one is electron transport chain. ஸோ அதை விட முக்கியம் ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் அப்படின்னா என்னென்னா it is a type of cellular respiration in which organic food is completely oxidized with the help of oxygen into carbon dioxide, water and energy. So it occurs in most plants and animals. Equation பார்த்துக்கோங்க. ஸோ இதான் வந்துட்டு ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் இருக்கக்கூடிய 3 stages: glycolysis, Krebs cycle and electron transport chain. Next, anaerobic respiration. ஸோ நெக்ஸ்ட் ரெஸ்பிரேஷன் என்ன பண்ணால் anaerobic respiration. Anaerobic respiration takes place without oxygen. ஸோ anaerobic respiration எப்படி நடக்குது? ஆக்சிஜன் இல்லாமல் நடக்கும். Glucose is converted into ethanol or lactic acid. ஸோ குளுக்கோஸ் வந்துட்டு என்னவா கன்வெர்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா எத்தனால் இல்லாட்டி லாக்டிக் ஆசிடாக கன்வெர்ட் ஆகும். ஸோ எத்தனால் ஃபர்மெண்டேஷன் பை ஈஸ்ட் அண்ட் லாக்டிக் ஃபர்மெண்டேஷன் பை பாக்டீரியா. ஸோ இந்த 2 ஃபர்மெண்டேஷன் அதாவது வந்துட்டு எத்தனாலாக கன்வெர்ட் ஆகும்போது ஈஸ்ட் வந்துட்டு ஃபர்மெண்ட் பண்ணும், அதே மாதிரி பாக்டீரியாவாக கன்வெர்ட் ஆகும்போது லாக்டிக் ஆசிட் வந்துட்டு ஃபர்மெண்ட் பண்ணுன்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் ரெஸ்பிரேஷன் இஸ் anaerobic respiration. ஸோ anaerobic respiration takes place without the presence of oxygen. Glucose is converted into ethanol or lactic acid அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்பிரேட்டரி கோஷன்ட். ஸோ ரெஸ்பிரேட்டரி கோஷன்ட் அப்படின்னா என்னென்னு பாருங்கள். ரெஸ்பிரேட்டரி கோஷன்ட் is the ratio of volume of carbon dioxide liberated and the volume of oxygen consumed during respiration. It is expressed as RQ is equal to volume of carbon dioxide liberated divided by volume of oxygen consumed. ஸோ ரெஸ்பிரேட்டரி கோஷன்ட் அப்படிங்கிறது வந்துட்டு ரேஷியோ. எதுக்கு உண்டான ரேஷியோ, எதுக்கு நடுவில் ரேஷியோனா நம்ம எவ்வளோ கார்பன் டை ஆக்சைடு வந்துட்டு லிபரேட் பண்ணியிருக்கோம் விட்டுருக்கோம், எவ்வளோ ஆக்சிஜனை வந்துட்டு நம்ம கன்சியூம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற அந்த ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய ரேஷியோவை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா ரெஸ்பிரேட்டரி கோஷன்ட் சொல்கிறோம். ஸோ ரெஸ்பிரேட்டரி கோஷன்ட் இஸ் த ரேஷியோ of volume of carbon dioxide liberated and the volume of oxygen consumed during respiration. ஸோ ரெஸ்பிரேஷன் அப்போ எவ்வளோ கார்பன் டை ஆக்சைடு நம்ம வந்துட்டு லிபரேட் பண்ணியிருக்கோம், எவ்வளோ ஆக்சிஜன் வந்துட்டு நம்ம கன்சியூம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத சொல்கிறது தான் என்னென்னு சொல்கிறோன்னா ரெஸ்பிரேட்டரி கோஷன்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ரெஸ்பிரேட்டரி கோஷன்ட்டோட இந்த லெசன் வந்துட்டு எண்ட் ஆகுது. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் லாஸ்ட் பார்ட் ஆஃப் த லெசன் வந்துட்டு ரெஸ்பிரேஷன் டாபிக் பார்த்துருக்கோம். ஸோ தேர் ஆர் 2 types of respiration, aerobic and anaerobic respiration. In aerobic respiration there are 3 stages: glycolysis, Krebs cycle and electron transport chain. So anaerobic respiration பார்க்கும்போது it takes place without oxygen. Glucose is converted into ethanol and lactic acid பார்க்குறோம். ஸோ லாஸ்ட்டாக வந்துட்டு ரெஸ்பிரேட்டரி கோஷன்ட் அப்படின்னா என்னென்னு சொல்லி பார்த்தோம். ஸோ உங்களுக்கு இந்த லாஸ்ட் பார்ட் அதாவது ரெஸ்பிரேஷனில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கிளாஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.